வணக்கம். நான் வந்து உங்கள் கரகாட்ட கலைஞர் பரமேஸ்வரி. என்ன அப்படின்னா, போன வருஷமும் இந்த மாதிரி தேனி ஈஸ்வரன் வந்து அவார்டு நடத்தியிருந்தாங்க. ஸோ அது ஒரு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் ரொம்ப பிரம்மாண்டமாக வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. இதை மாதிரி எப்படி சொல்கிறது, தேனியில் இந்த மாதிரி நடத்துகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலேஜில் பெர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி நடக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. இன்னும் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஒரு பெரிய விஷயம். அவங்க திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஒரு பெரிய கைத்தலாம் கொடுக்கலாம். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ இவங்க டான்ஸ் ஆட வைக்கிறோம். எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிறோம். வீட்டில் அயோடெக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அம்மா. என்ன கணக்கு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து முடிச்சுட்டு ஆடிட்டு போங்கன்னு சொன்னீங்க. எனக்கு வந்தோடனே ஆட சொன்னீங்களே, என்ன கணக்கு? பிகாஸ் ஆஃப் யூ. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என்னன்னா கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸை வந்து கொஞ்சம் இழுத்து வைக்கணும். நிறைய டான்சர்ஸாக கூப்பிட்ருக்கீங்க, அப்படி தானே? டான்சர்ஸாக கூப்பிட்டோம்னா வந்து இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியாயிருவாங்க. வர்றவங்கள பூரா ஆட விட்டு இந்த நிகழ்ச்சியில் தோப்பு தவறை மற்ற எதுவும் எனக்கு எதுக்கும் சம்மதமும் கிடையாது. அப்படி நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா தேனி ஈஸ்வரன் சொல்லிக்கலாம். உண்மையை நான் ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே இருக்க நிறைய பேர் அந்த விஷயத்தார ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. திறமை ஒரு பிள்ளைக்கு இருந்து அது எப்பவுமே சொல்லுவாங்க, அந்த பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிறக்காம கீழே விழுந்தா உதவுறதுக்கு சொந்தக்காரங்க இல்லாமல் மேலே ஒருத்தன் வரேன் அப்படின்னா அவன் தான் 1000ல் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில் பரமேஸ்வரி இருக்காங்க, விருது வாங்க பொருள் இருக்காங்க. நினைக்கவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நல்ல திறமை இருக்குது, என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அங்கீகாரம் எங்களுக்கான கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது அந்த அங்கீகாரத்தை தேடி போகும்போது இந்த ஆண்கள்ன்ற ஒரு வலைகள் இருக்குது, திமிங்கலம் கூட்டம் இருக்குது. அவங்க கேட்குற ஒரு சொல் என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு பெண் பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச் எப்படி சொல்லி தரீங்களோ அதெல்லாம் தாண்டி ஒரு ஆண் பிள்ளைக்கு பெண் பிள்ளையை பார்த்தா டோன்ட் டச்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை குளிக்கோடி நம்ம புதைக்கப்படுமே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரையும் ஆட வச்சுட்டு அனுப்பிட்டு என்ன பேசுன்னு சொல்றீங்க. என்ன, போன வருஷமும் நான் இங்கே வந்திருந்தேன். தேனி அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அவார்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய இடங்கள்ல தான் நடக்கும். சென்னையில் நடக்கும், அங்கே தான் நல்லாயிருக்கும், இங்கே தான் நல்லாயிருக்கும். தேனியில் நடத்துகிறாங்க, என்ன நடத்திட போகிறாங்க அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஒரு தேனி ஈஸ்வரன்ட்ட கேட்டேன், இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்கும், பேமெண்ட் எதுவும் வாங்குறீங்களா என்ன? எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நான் சொன்னோடனே வரேன்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இங்கே மழையே பெஞ்சாலும் மேக்கப்பே கலைஞ்சாலும் போக மாட்டோம். நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கோம். நீங்களும் மேக்கப் தானா? அதுக்காக உட்காந்துருக்கோம். இன்னொரு விஷயம், நீங்கள் ஓயாமல் தேனி ஈஸ்வரன் கூப்பிட்றதுக்கு ஒயிட் ஷர்ட் போட்ட எல்லாருக்கும் அவருக்கு ஒரு ஆரஞ்சு கலர்லேயோ ஒரு பச்சை கலர்லேயோ கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆரஞ்சு சட்டையை கூப்பிடுங்கன்னு நீங்கள் சொல்லிடலாம். வந்தோடனே நான் சொன்னேன், யோசிச்சிங்களா? ஒரு ஆரஞ்சோ ஒரு பச்சை கலரு ஒரு ஊதா கலராக கொடுத்துருக்கணும். கூட்டத்தோட கூட்டமாக வெள்ளையாக விட்டுருக்கீங்க. ஒரு ப்ளூ கலரு. ஓகே, எனவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம பரமேஸ்வரி அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோடு அழகான அந்த விருதை வந்து கொடுக்கலாம். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அவங்க இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்கே இருக்கவங்க எல்லாமே ஒரு ஷேர் மூமெண்ட் ஒன்று சொல்கிறீங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய கைத்தட்டல் மத்தியில் தேனி ஈஸ்வரன் ப்ரோலி பிரசன்ட் டிஜிட்டல் அவார்ட் சீசன் 2 விருது வாங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். ஃபோட்டோ எடுக்கும்போது அடிக்க